ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே இந்த பதிவு போட்டிருந்தோம். ஒரு 25,000 சிக்ஸ் கோழி பண்ணை. அந்த பண்ணைக்கு இப்போ சிக்ஸ் இறக்கி 3 நாள் ஆச்சு. அந்த பண்ணையுடைய ரூம் டெம்பரேச்சர், அதாவது ப்ரூடிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இந்த 3 நாள் என்ன வெயிட் இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க. ஆக்சுவலி இப்போ நார்மல் டெம்பரேச்சர் இப்போ எவ்வளோ இருந்துச்சு, ஒரு 1 ஹவர் கழிச்சு அதோட ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 83.5 ரூம் டெம்பரேச்சர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 1 ஹவர் கழிச்சு இதோட ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பண்ணையும் பார்த்துடலாம். பாருங்கள், கறியெல்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு போர்டையும் செக் பண்ணிவிட்டு அது வரைக்கும் அந்த 1 ஹவரில் 3 பண்ணையும் செக் பண்ணி பார்த்துடலாம். என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குது, என்னென்ன பெண்டிங் வச்சுருக்கு, எல்லாம் ஒவ்வொரு பார்த்துடலாம். பார்த்து முடிச்சுட்டு 1 ஹவர் கழிச்சு இதோட ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இது என்ன வெயிட் இருந்துச்சுன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கள், ரவுண்டு அருமையாக போட்டிருக்காங்க. சிக்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக ஃபீட் சாப்பிட்ருக்கு பாருங்கள். எல்லாமே பாருங்கள். சிக்ஸ் வரைக்கும் 3 நாள் ஆகியும் அந்த டெர்பாபுடைய ஸ்டாண்ட் போடாமல் வச்சுருக்காங்க. நம்ம அந்த டெர்பாபேட்டோட ஸ்டாண்ட் போட வைப்போம். ஏன்னா அது ரொம்ப கீழே குறிஞ்சு சாப்பிடும். டெர்பாபேட்டர் ஸ்டாண்ட் போட்டிங்களாக்கும் ப்ராப்பர் நின்று சாப்பிட்றதுனால பீரண்டுக்கு நல்லா ரைஸ் ஆகும். நமக்கு நல்லா, ஏன்னா ஃபீடு சாப்பிட்டா மட்டும் தான் பாடியில் வந்து டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகும். பாருங்கள், ஒவ்வொன்றும் வந்து ஸ்டாண்ட் போட வைப்போம். ஸ்டாண்டு போட்டபடியே அப்படி ஃபீடு சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் நின்று சாப்பிடுது. ப்ராப்பராக பீரண்டை உட்காந்துட்டு சாப்பிட்டாலும் மற்ற கோழிக்கு வந்து மற்ற சிக்ஸ்க்கு வந்து ஃபீடு சாப்பிடக்கூடாது. இப்போ சிக்ஸ் வெயிட் போட்டு பார்த்துடலாம். ஒரு 10 சிக்ஸ் எடுத்துக்கலாம். சாம்பிள் நிறையா ஒவ்வொரு ரவுண்டில் ஒரு 10 சிக்ஸ் எடுத்து போட்டு அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வந்து ஆவரேஜ் சிக்ஸ் வெயிட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 சிக்ஸு வெயிட் போட்டு பார்க்கலாம். நைன் 900 கிராம் இருக்குது. அப்படின்னா ஒரு சிக்ஸ் வந்து 90 கிராம். இப்போ 3 டேஸ் ஆச்சு. 3 டேஸ்னால் 40 கிராம் சிக்ஸ் வந்துருக்கும். அப்போ ஆவரேஜாக வந்து 25 கிராம் பர் டே வந்து வெயிட் ஏறிடுது. ஓகே. இப்போ ரூம் டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம். 91.6. நமக்கு ப்ரூடிங் டெம்பரேச்சர் எவ்வளோ வேணும்னா 90 to 95 வேணும். ஸோ 91.6 இருக்குது. ஸோ அருமையான டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் வந்து 24 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணிங்களாக்கும் சிக்ஸ் வந்து ப்ராப்பர் க்ரோயிங் ஆகும். அருமையான வெயிட் வரும். நமக்கு வீக் வைஸ் வெயிட் வந்து ப்ராப்பராக வரும். இப்போ பாருங்கள், அருமையான வெயிட். இந்த மாதிரி டெம்பரேச்சர் கொடுத்தா தான் சிக்ஸ் பரவலாக வரும்.